ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செஞ்சுக்கலாம் வாங்க. தீபாவளிக்கு நம்ம சூப்பரான ரிப்பன் பக்கோடா, நல்ல கிறிஸ்பியாக வீட்லேயே ஈஸியாக அண்ட் கொஞ்சம் கூட தப்பே வராது, பிகினர்ஸ் கூட பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். கப்பு கொஞ்சம் பெரிய கப்பாக தான் வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு கப்பு அரிசி மாவு. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன், காரப்பொடி. ஓமத்தை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடி 1 டீஸ்பூன். இல்லைனா ஓமத்தை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு. 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஓமம் அப்புறம் காரப்பொடி, உப்பு எல்லாம் ஒரே டீஸ்பூனில் தான் அளந்து போட்டிருக்கேன். எனக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். ஓகே. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், உப்பு போடாத வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே போடாதீங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தீங்கன்னாக்கா லைட்டாக உருக்கிட்டு கலந்துக்கோங்க. நல்லா பிடிச்சி விட்டால் புட்டு மாவு மாதிரி வரும், சூப்பராக. இப்போது நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஏன்னா எவ்வளவோ தண்ணி இழுக்குன்னு தெரியாது, அப்படியே நம்ம மொத்தமாக கொட்டிடக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு நம்ம கலந்தப்புறம் தெரியும், போகிறோம் தண்ணி போகிறோம் அப்படிங்கிறது. அந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா பெருசாக புழிய போகிறோம் ரவுண்டாக. அப்போ நல்லா வேகிற அளவுக்கு நம்மளுக்கு அது முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் வேணும். முறுக்கு நாழி எடுத்துகிட்டு, முறுக்கு அச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிப்பன் புழியற அச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் எண்ணெயை தடவி வச்சிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த அச்சு போட்டு லாக் பண்ணி வச்சுடுவோம். ஸோ மாவு போட்டோம்னாக்கா நம்ம புழிஞ்சிட வேண்டியது தான், டக்குன்னு ஆகிடும். இது மாவு பிசைகிறது தான் டைம். மற்றபடி 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோன்னா கடன் புழிஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவரில் எல்லா அந்த ரிப்பனையும் புழிஞ்சிடலாம். ரிப்பன் பக்கோடாவையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு மட்டும் கரெக்டாக அளவுகள் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா போகிறோம். சூடு மீடியம் சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமையே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வேகும், அண்ட் கருப்பாகாமல் வேகும், ஒரே மாதிரி கலரில் இருக்கும். இது ஓசை அடங்கின பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். அது நல்லா வெந்துடுத்துனா ஓசை அடங்கிடும், அந்த சவுண்டு அடங்கிடும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுட வேண்டியதான். திருப்பி போட்டிங்கனாக்கா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான், அது டக்குன்னு வெந்துடும். நம்ம உடனே ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ஃபார் தீபாவளி. ஏன்னா இது ஸ்டாண்டர்டாக நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், அண்டு நிறையவும் இருக்கும் பண்ணத்துக்கு. நம்ம வெளியில் வாங்கினா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் இருக்காது. இது தீபாவளிக்கு அப்புறம் மிச்சம் இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அண்டு ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நம்ம வீட்டில் பண்ணுறது என்றைக்குமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், யூஸ் பண்ணுற விதம் அண்டு கிளென்லினஸ் எல்லாமே இருக்குதுல. இப்போ இது நல்லா வெந்தெடுத்து இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ஒரு ½ அன் ஹவரில் புழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், நம்ம பண்ணின அந்த 2 கப்பு மாவில் எவ்வளோ பக்கோடா வருதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ இருக்கும் ஆக்சுவலி. இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டோம். ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ முறுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டப்பா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு துண்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.